வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழர்கள் எல்லோரும் ஒரு விதமான பயத்திலையும் அச்சத்திலையும் ஒரு பதட்டத்திலையும் இருக்காங்க. காரணம் என்னன்னாக்க, இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டார். அவர் புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டதுனாலையோ என்னவோ இதுவரைக்கும் ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் கடைபிடித்து வந்த அந்த மரபுகளையும் போகி பண்டிகைக்கு எடுத்து குப்பையில் போடுற மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழ் தாய்க்கு 3வது இடம் கொடுத்து தமிழை அவமானப்படுத்தி விட்டார். அதை நினச்சி தமிழர்கள் எல்லோரும், அதாவது டிவிகேவை சாராத அதில் இருக்கிற தமிழர்களை தவிர்த்து, ஏன்னா அவங்க தானே மாற்றம் வேணும்னு சொன்னாங்க, அந்த டிவிகேவில் இருக்கிற தமிழர்களை தவிர்த்து திராவிட தமிழர்கள் எல்லோரும் இன்றைக்கி பதட்டத்தில் ஒரு அது தமிழுக்கு நேர்ந்த நிலைமையை அவமானத்தை நினச்சி இன்றைக்கி எல்லாரும் ஒரே பதட்டமாக இருக்காங்க. தமிழ்நாடு எப்போதுமே இந்தியாவிலேயே தனித்து இயங்கும் நாடு. தனி ஒரு மரியாதை தமிழர்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. காரணம் என்னன்னாக்க, முதலாக எல்லா மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஒரு தேசிய கட்சி தான் ஆண்டுகிட்டு இருந்தது. முதலாக ஒரு மாநிலத்தை ஆண்டது மாநில கட்சி 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களால் ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்தது. அவர் ஆட்சியை பிடித்ததுக்கப்புறம் எல்லா மாநிலங்களும் மாநிலம் என்று தான் உள்ளது. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாடு என்று உள்ளது. அதுவே இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு என்று பெயர். நம்ம RN ரவி இருக்கும்போது கூட தமிழகம்னு சொன்னார், தமிழ்நாடுன்னு சொல்ல அவர் தவிர்த்தார், தமிழகம்னு சொன்னார். அப்படி தமிழர்களுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது. தமிழருக்கு தான் கொடியை, தேசிய கொடியை ஏன் ஆளுநர் தான் ஏற்றணுமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் ஏற்றக்கூடாதா என்று அந்த முதல்வர்களுக்கு தேசிய கொடி ஏற்றும் அந்த உரிமையும் நம்ம கலைஞர் அவர்கள் பெற்றுக் கொடுத்தாரு. அதே போல் அன்னை இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும்போது இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய கொடி இருக்கும்போது மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி ஏன் இருக்கக்கூடாது, மாநில கொடி அப்படின்னு சொல்லிட்டு மாநில கொடி வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சவர் தான் கலைஞர். அதே போல் இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய கீதம் இருக்கும்போது மாநிலத்துக்குன்னு ஒரு மாநில கீதம் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1971ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நம்ம பாடிட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர், அவரை தொடர்ந்து எம்ஜிஆர், அவரை தொடர்ந்து ஜெயலலிதா, அதற்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி, அதற்கு பிறகு நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இப்படி எல்லோருமே அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதல் இடம் கொடுத்து வச்சாங்க. தமிழ் அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு இறுதியாக நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடி முடிக்கிறது தான் நம்மளுடைய புரோட்டோகால்ஸாக இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்கப்பட்டு வந்த அந்த மரபு. அந்த மரபவே இன்றைக்கி மாற்றிட்டு தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் கொடுத்தாரு. சரி, முதல் இடம் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்னொரு பேர் அதிர்ச்சி. வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடல் என்பது இந்த RSS பிஜேபி சித்தாந்தம் என்பது இந்த முஸ்லீம் வெறுப்பை இந்திய அளவில் பரப்பி அதன் மூலமாக இந்து ராஷ்டிரம் அமையணும் என்பதற்காகத்தான் அவங்க வந்தே மாதரம் பாடலை அவங்க கொள்கையை பாடலாக வச்சுட்டு அவங்க பாடிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் இங்கே இந்த முஸ்லீம் இந்து என்ற வெறுப்பு எப்போதுமே கிடையாது. அந்த வெறுப்பு விதையை தமிழ்நாட்டில் விதைக்கவே முடியாது. அப்படி ஒரு பாரம்பரியத்தை நம்ம தமிழர்களுக்கு அந்த சகோதரத்துவத்தை விதைச்சி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்தே மாதரம் பாடலுக்கு முதல் உரிமை கொடுத்து முதலிடம் கொடுத்து இங்கே சமஸ்கிருதத்தில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டிருக்கு. அப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் இதுவரைக்கும் பி டீமா டிவிகே பி டீமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், அதான் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இவர் பொறுப்பேற்றுக்கும் போது நாங்கள் பிஜேபியோட பி டீம்லாம் இல்லை, நான் டைரெக்டாக ஆர்எஸ்எஸ்காரன் தான், ஆர்எஸ்எஸோட நான் பட்ட
வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லும்படி சமஸ்கிருதத்துக்கு முதலிடம் கொடுத்து இன்றைக்கி வந்து பாட வச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு தமிழர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. அந்த திராவிட இயக்கங்கள் பல்வேறு மண் மொழி மானம் காக்க ஆண்டாண்டு காலமாக தமிழை காத்து இன்றைக்கி வந்துட்டு நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை காத்து வச்சிட்ருக்குறோம். இவர் திடீர்னு வந்தார், 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்த உடனே முதல்ல மேடை ஏறின உடனே வந்தே மாதரம் பாடல். இவர் 2-3 மாதங்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் வந்தே மாதரம் பாடல் பாடினாங்கன்றதுக்கோசரம் ராகுல் காந்தி கடுமையாக எதிர்த்து பேசினார். அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இன்று ஜோசப் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதை எப்படி சகிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாருன்னு தெரியல. வந்தே மாதரத்தை எதிர்க்காமல் உட்காந்துட்டு இருந்தாருன்னு தெரியல. கூட்டணி தர்மம் என்பதனால எதிர்க்காமல் இருந்தாரா? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ராகுல் காந்தி வந்தாருனாக்க அவரை தூக்கி வச்சு கொண்டாடுவார். நம்ம எங்களுடைய முதல்வராக இருந்தவர், எங்கள் தலைவர் கொண்டாடுவார். சகோதரர், என் அன்பு சகோதரர் என்று திமுக மேடையில் அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கப்படும். ஆனால் இங்கே வந்து அவர் பக்கத்தில் அவர் பாட்டு கையை கட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் யாரும், அவருக்கு ஒரு மரியாதையும் இல்லை, மேடையில் பேச வைக்கல. அவர் யாரோ மாதிரி அங்கே ஒரு தேசிய கட்சியோட பார்லிமெண்ட் எதிர்கட்சி தலைவர் யாரோ ஒருத்தர் மாதிரி அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த அவமானம் போதுமானு தான் நான் கேட்குறேன். அதே போல் நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர்கள் அங்கே இருக்காங்க. அவங்களும் இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு எதிரானவர்கள் தான். பாவம் அங்கே அதை அவங்க சகிச்சுக்கிட்டு அங்கே எப்படி அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னே தெரியல. டிவியில் பார்த்த நமக்கே கொந்தளிச்சிருச்சு. ஆனால் நேருக்கு நேராக பார்த்தவங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அதே போல் வந்து இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது எனக்கு இது தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி தெரியல, இது லண்டனில் நடந்த மாதிரி இருந்து. ஏன்னா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே பேண்ட் ஷர்ட் போட்டு டக் பண்ணிக்கிட்டு ஒரு லண்டன் பாரிஸ்லேருந்து வந்து இறங்கின மாதிரி அது இருந்தது. நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான கலாச்சாரம் அடையாளங்கள் எதுவுமே இல்லை. இந்த வேஷ்டி சட்டை போடும் கலாச்சாரத்தை முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்குனது. அதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி இந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் மண்ணாங்கட்டிக்கெலாம் சட்டை போடுற உரிமை இல்லாமல் இருந்தது, தோல் மேலே துண்டு போடுற உரிமை இல்லாமல் இருந்தது. அப்போது அந்த எல்லோருக்குமான அந்த கட்சியாக, எல்லோருக்குமான அந்த ஆட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லோரும் தோளில் துண்டு போடுற, அந்த இடுப்பில் கிடக்கிற துண்டை தோளில் போட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கலாச்சாரத்தை அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கடைப்பிடிச்சாங்க. வேஷ்டி சட்டத்தை, நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரம் வேஷ்டி சட்டத்தை அதை கடைப்பிடிச்சாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி நம்ம முதல்வர் தொடர்ந்து. ஆனால் இவர் பதவி ஏற்றுக்கும்போது இது வந்து தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல, லண்டனில் ஏற்றுக்கிட்டாரு. ஒவ்வொரு நம்மளுடைய பழைய அடையாளங்கள்லாம் அழிச்சிட்டு வர்றாரு. அவர் இன்றைக்கி நேற்று பண்ணலை. அவர் முதல்ல மீட்டிங் போடும்போதே சொன்னார், என்னது அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர்களேன்னு சொன்னது அது திராவிட கலாச்சாரம். அறிஞர் அண்ணா தான் மேடையில் வந்துட்டு ராமசாமி அவர்களே, குப்புசாமி அவர்களே, இப்படி ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களை டே குப்பா அங்கே வாடான்னுவாங்க, டே மண்ணாக்கட்டி இங்கே வாடா அப்படின்வாங்க. மேல் சாதிக்காரங்க மனிதர்களாகவே மதிக்க மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தவங்கள இன்றைக்கி மேடை ஏற்றி ஒரு சாதாரண பாமரனை, ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரனை, ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்கள மேடை ஏற்றி உட்கார வச்சு குப்புசாமி அவர்களே, ராமசாமி அவர்களே, இப்படி பெரிய சாமி இப்படி அவர்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு மரியாதைக்குரிய சொல்லாக அறிஞர் அண்ணா தான் கொண்டுட்டு வந்தார். அதை இவர் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே அந்த அவர்களேன்ற வார்த்தையும் விட்டுட்டார். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு தான் அந்த வணக்கம், அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து வணக்கம் சொல்லி
சொல்லிக்கிற அந்த பழக்கமும் நாகரிகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டுகிட்டு வந்தது. ஆனால் இவர் இந்த முதல்வர் சார் வந்ததுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அவர் வந்துட்டு வணக்கம் சொல்கிற பழக்கமே இல்லை. அந்த பழக்கத்தவே மாற்றிட்டார். அந்த ஸ்டேஜ் ப்ரோட்டோகால்ஸ் என்பதுவே அவர் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி தான் இன்று நடந்த இந்த நிகழ்வும் நடந்திருக்கு. அதே போல் நம்ம ஏற்கனவே இங்கே யார் லேடிஸ் வந்து கீர்த்தனான்ற ஒரு பெண் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஹிந்தியில் பேட்டி கொடுத்து நம்மளே கண்டிச்சிருக்கிறோம். அப்போது மெல்ல மெல்ல வந்துட்டு ஹிந்தி உள்ளே வந்துருச்சா? இத்தனை ஆண்டு காலமாக 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஹிந்தி ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கை என்று அறிஞர் அண்ணா கொண்டுட்டு வந்தார். இவர் யார் பெரியாரா கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு அண்ணா எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தலைவர்கள்லாம் என்னென்ன சொன்னாரோ அதுக்கு மாறாக செஞ்சிட்ருக்காங்க. நான் டிவிக்கே ஆதரவாளர்கள் எங்கள் அண்ணன் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னவங்களாம் பார்த்து கேட்குறேன். நீங்கள் கேட்ட மாற்றத்தை ஒரே நாளையில் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இந்த தமிழில் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், அந்த கீர்த்தனன்ற லேடி அந்த பெண் வந்து தமிழில் பேட்டி கொடுக்கும்போதே சொன்னேன். அதுக்கு கமெண்டில் பல பேர் வந்து பல விதமாக சொன்னாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக நான் இருக்கிறேன்னு சொல்லி வந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் திராவிடத்தை மேலே தமிழையும் அழிச்சிட்டு திராவிட அடையாளங்கள்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போது திராவிட கட்சிக்கு மாற்று ஆரிய மாடல் தானே. திராவிட மாடலுக்கு மாற்று ஆரிய மாடல். அப்போது இவர் வந்துட்டு ஆரிய கொள்கை தானே தூக்கி வந்துட்டுருக்காரு. ஆர்எஸ்எஸ் கொள்கையை இப்போ டிவிகேவுக்கு ஆதரித்த அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு பெண்கள் முக்கியமாக எங்கள் அண்ணன் வந்தால் எங்களுக்கு எல்லாம் செய்வார். நாங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கீங்களா மக்களே? மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்க உங்கள் பெற்ற பிள்ளைங்க செத்து போனாக்க கூட எங்கள் அண்ணன் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் அண்ணன் இன்னும் எல்லாமே செய்வார். நீங்கள் பார்த்து ரசிச்சிட்டே இருங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே.